12th standard accountancy unit 1ல accounts from incomplete recordsல first நம்ம statement of profit or loss for the year ended format பார்த்துட்டு அப்புறம் அதுக்கான examples பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு particulars rupeesன்னு 2 columns போட்டுக்கணும். அதில் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கிட்டு அதோட ஆட் ட்ராயிங் டூரிங் த இயர் போட்டு ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் கூட அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் அப்படின்றத லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சரை அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு வச்சுக்கணும். அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலில் ஓப்பனிங் கேபிட்டலை வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது கிடைக்கும். இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 1 வந்து பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 1ல் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 1st April 2016 அதில் 2 lakhs கொடுத்துருக்காங்க. அதுதான் ஸ்டார்டிங் கேபிட்டல், அதான் ஓப்பனிங் கேபிட்டல். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 31st March 2017ல் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 3,50,000. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் 70,000 கொடுத்துருக்காங்க. ட்ராயிங் டூரிங் த இயர் 40,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்ட் 31st March 2017 சம்மில் கொடுத்ததை எடுத்து எழுதிட்டோம். இப்போது இதுக்கான பர்டிகுலர்ஸ் ருபீஸ்ன்னு 2 columns போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டுன்றதுக்கான ஃபார்மேட் எழுதிடணும். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட் அப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31/3/2017 எடுத்து எழுதிக்கணும். எழுதிட்டு அதில் ருபீஸ் 3,50,000 கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆட் ட்ராயிங் டூரிங் த இயர்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து 40,000. அந்த 40,000 எடுத்து அதையும் எழுதிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3,90,000 வரும். அதில் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர்னு கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து எழுதிட்டு அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணால் 3,20,000 வரும். அதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுக்கப்புறமா லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அந்த 2001/4/2016 கொடுத்துருப்பாங்க 2 lakhs rupees. அதிலேருந்து மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர் 1,20,000 அப்படின்றது. அடுத்தது நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் வந்து 2 வந்து பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றதுல கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018 1,60,000 அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019 வந்து 1,50,000 கொடுத்துருக்காங்க, அதுதான் க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் வந்து 25,000. அதில் ட்ராயிங் மேட் டூரிங் த இயர் வந்து 30,000. இதுக்கான சொல்யூஷன் இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்ட் 31st March 2019 சொல்லிட்டு ஹெட்டிங் எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ்ன்னு 2 columns போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் கேபிட்டல் உள்ள கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல் 1,50,000. அந்த 1,50,000 எடுத்து எழுதிக்கணும். அதுதான் வந்து அது கூட அடிஷ்னல் ஆட் ட்ராயிங் டூரிங் த இயர் கொடுத்துருக்காங்க 30,000. அதை ஆட் பண்ணனா 1,80,000 வரும். அந்த 1,80,000ல் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 25,000 கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா அது மைனஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் 1,55,000 வரும். அந்த 1,55,000 தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட ஓப்பனிங் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் 1,60,000 வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. அப்போது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,55,000 இருக்குது. அப்போ 1,60,000லேருந்து 1,55,000 மைனஸ் பண்ணோன்னா 5,000 வரும். அதுதான் லாஸ் இன்கர்ட் டூரிங் த இயர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். ஏன்னா ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருக்குது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் குறைவாக இருக்கிறதுனால அதிகத்துலேருந்து குறைவாக மைனஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து லாஸ் ஆகுது. அதனால் லாஸ்ன்னு எடுத்து எழுதிக்கிறோம் மைனஸில். அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் 3 வந்து பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 3ல் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னன்னு பார்க்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31/3/2019 1,90,000 கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயரில் 50,000 கொடுத்துருக்காங்க.
drawing during the இயரில் 30,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் 1/4/2018 எதுவுமே கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31/3/2019 40,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போ பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2019 ஹெட்டிங் எழுதிட்டு இதில் வந்து க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,90,000 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கணும். அது கூட அடிஷ்னல் ஆட் ட்ராயிங் டூரிங் த இயர் கொடுத்துருக்காங்க 30,000. அதை எடுத்து ஆட் பண்ணால் 2,20,000 வருது. அதில் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணால் 1,70,000 வருது. அதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அந்த இடத்துல வந்து எதுவுமே போடக்கூடாது. அதுக்கடுத்து லாஸ் ஃபார் த இயர் எண்டிங்கில் 31/3/2019 40,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலையும் லாஸ் ஃபார் த இயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2,10,000 வருது. அந்த அமௌண்ட்டு தான் ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது பேலன்சிங் ஃபிகர். அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 4 பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் calculate the capital as on 31st December 2018. அப்போ டிசம்பர் 2018னா அது வந்து க்ளோசிங் கேபிட்டல். நம்ம கேபிட்டல் as on 1st January 2018 தான் வந்து ஓப்பனிங் கேபிட்டல். இது 27,500. கூட்ஸ் டேக்கன் ஃபார் த பர்சனல் யூஸ் ஃபார் த ப்ரொப்ரைட்டர் வந்து ட்ராயிங் டூரிங் த இயர் அது வந்து 5,000. அதுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் வந்து 2,500. ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல, நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஸ்டேட்மெண்ட், இதுக்கான சொல்யூஷன் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st December 2018 எழுதிட்டு க்ளோசிங் கேபிட்டல் as on 31st December 2018 அந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுக்கல. நம்ம வந்து அது கூட ஆட் ட்ராயிங் டூரிங் த இயர் கூட்ஸ் டேக்கன் ஃபார் த பர்சனல் யூஸ் 5,000 கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் வந்து 2,500 கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 37,500 கொடுத்துருக்காங்க. லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 27,500 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கீழேருந்து சம்மம் போட்டு போகலாம். ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர் 10,000ஐயும் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 27,500ஐயும் ஆட் பண்ணோன்னா 37,500 வரும். அதுதான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அது கூட அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் வந்து ஆட் பண்ணோன்னா 40,000 வரும். அந்த 40,000ல் ட்ராயிங் டூரிங் த இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் க்ளோசிங் கேபிட்டல். அதுதான் பேலன்சிங் ஃபிகர் 35,000. நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து 5 பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். கேபிட்டல் as on 1st April 2017 வந்து 2,50,000. அடுத்தது வந்து கேபிட்டல் as on 31st March 2018 வந்து 2,75,000. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் வந்து 30,000. ப்ராஃபிட் ஃபார் த இயர் வந்து 15,000. ட்ராயிங் டூரிங் த இயர் வந்து கொடுக்கல. நம்ம ட்ராயிங்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2018 க்ளோசிங் கேபிட்டல் as on 31st 3/2018 2,75,000 கொடுத்துருக்காங்க. ட்ராயிங் டூரிங் த இயர் பேலன்சிங் ஃபிகர் எதுவுமே கொடுக்கல, அதனால் அந்த இடத்துல பிளாங்காக விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் தி இயர் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 2,65,000 கொடுத்துருக்காங்க. 2,65,000 இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 2,50,000. ப்ராஃபிட் மேட் டூரிங் தி இயர் வந்து 15,000. இப்போ என்ன பண்ணணும்னா ஓப்பனிங் கேபிட்டலையும் ப்ராஃபிட் மேட் டூரிங் தி இயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2,65,000 வருது. அதில் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 வந்து ஆட் பண்ணோன்னா 2,95,000 வருது. அந்த 2,95,000ல் 2,75,000 மைனஸ் பண்ணோன்னா 20,000 வருது. அதுதான் ட்ராயிங் டூரிங் தி இயர் பேலன்சிங் ஃபிகர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லுஸ்ட்ரேஷன் 6 வந்து பார்க்கலாம்.